என்னை சுட்டுக் கொள்ளுங்கள், சுட்டுக் கொண்டு நான் பூமியிலே விழும்போது என் ரத்தம் எல்லாம் என் தாய் மண்ணுக்கு சமமாக பூமியில் சிந்தும் என்று ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. பல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டாலும் பல சிலைகளிலே சிறந்த சிலைகளில் நாங்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதிலே ஒரு நெஞ்சார்ந்த சந்தோஷம். இந்த மண்ணுக்காக வாழ்ந்து மறைந்த, இந்த கிராமத்திலே மறைந்த, இந்த மண்ணுக்காக போராடிய, இந்த மண்ணின் பெருமை காத்த சுப்பு அவர்கள் சிலை திறப்பு விழா. இந்த நிகழ்ச்சியிலே ஊர் பெரியவர்கள் எல்லோரும் கலந்து கொள்வதில் டீச்சர் ஆசிரியர் பெருமக்கள்லாம் கலந்து கொள்வதை விட இந்த மாணவ செல்வங்கள் இதை கலந்து கொள்வதால் சிறப்பு. இவருடைய மாவீரனுடைய சிலை திறப்பு விழா அவருடைய பாடமாக நீங்கள் கலந்து கொள்வதிலே அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு துறையை தேர்ந்தெடுப்பதிலே ஆசிரியர் துறை, அதை மாணவர்களை உருவாக்கக்கூடிய துறை, பொறியியல் துறை, கட்டிடங்களை கட்டித்தருவது ஒவ்வொரு துறைக்கு பெருமை உண்டு, எப்பொழுதுமே ஒரு பெருமை உண்டு. இன்றைய மாணவர்கள் படித்துவிட்டு செல்லும் போதெல்லாம் இதை உருவாக்கிய சிற்பம் சிற்பி ஆசிரியர் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்திற்கு முன் சொல்வார்கள், ஆசிரியர் பெருமக்களை சொல்வார்கள். ஆனால் அதில் கூட ஒரு நிகழ்ச்சி உண்டு. ஆனால் இந்த மண்ணை காக்க வேண்டும், நாம் இந்த சுதந்திரத்தை காக்க சுவாசிக்க வேண்டும் என்ற அதற்காக உயிர் தியாகம் சேர்த்த இந்த மண்ணில், இந்த மண்ணுக்கு சொந்தக்கார இந்த மண்ணை நான் முதலில் வணங்க கடமைப்பட்டிருக்கேன், வணங்குகின்றேன். அருமை சகோதரர் சுப்புவை பற்றி அவர்களுடைய பணியாற்றிய அருமை சகோதரர் சொன்னார்கள். நானும் அவரும் வாஜ்பாய் ஆளும் பொழுது, அப்பொழுது மலைகளிலே செல்லும் பொழுது அங்கு ஒரு காவாக இருக்கும், அந்த வாய்க்காலில் தான் நாங்கள் தண்ணீர் இருந்து விட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னபோது, ஒரு வெடிகுண்டை வைத்து ஒரு 100 அடியிலே நாங்கள் பின்னால் வந்து கொண்டிருந்தோம். அந்த மாவீரர் சுப்பு அந்த வெடிகுண்டிலே இறந்து விட்டார், இந்த மண்ணை சார்ந்தவர் என்ற போது உண்மையிலே ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் கருதுகிறோம். இந்த ராணுவத்திலே பல தியாகிகள் எனக்கு தியாக உணவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இறப்போம், இந்த வருகின்ற சண்டையிலே நாம் இறக்கப் போகின்றோம் என்று குண்டு வீசுகிற ராணுவர்கள் கடிந்தும் நாம் என்ன செய்வோம்? ஒரு பாம்பு செல்கிறது, அது போனால் கடித்து விடும் என்று ஒதுங்கி விடுவோம். ஒரு உணவுப் பொருளிலே பாய்ச்சல் இருக்கிறது என்றால் அது சாப்பிட்டால் இறந்து விடுவோம் என்று அதை தவிர்த்து விடுவோம். ஆனால் இறக்க போகின்றோம் என்று நினைத்து அது போரிட்டு இந்த இந்திய நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு வீரர்களை இங்கே தினமும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார் என்றால் ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். இப்பொழுது இந்திய மண்ணுக்கு ஒரு பெருமை உண்டு. இது உதாரணமாக எல்லாம் உண்மையாக சொல்வார்கள். பாகிஸ்தானிலே ஒரு ராணுவ தளங்களிலே எல்லை கோடு இருக்குமா, அந்த எல்லை கோட்டிலே நடுப்பு கோடு இருக்கும், அங்கே கம்பி வேலிகள் எல்லாம் அங்கே அமைத்திருப்பார்கள். என்னதான் எல்லை கோடு இருந்தாலும் எதிர்நாட்டு படைகள் அங்கே அமர்ந்தாலும் அவர்கள் பேசும்போது பேசிக்கொள்வார்கள். உங்கள் நாடு எப்படி இருக்கிறது, உங்கள் வீரர் எப்படி இருக்கிறது, உங்கள் நாட்டில் உள்ள உங்கள் மனைவி எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று அந்த இரு நாட்டு வீரர் இந்திய ராணுவம் அங்கே இருக்கின்ற பாகிஸ்தான் வீரர்கள் எல்லாம் பேசிக்கொள்வார்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுது பரிமாறிக்கொள்வார்கள். இந்திய ராணுவத்திற்கு டீ வரும் அவர்களுக்கே கொடுப்பார்கள், பாகிஸ்தான் ராணுவத்திற்கு பிஸ்கட் வரும் இவ்வளத்திலே கொடுப்பார்கள். ஆனால் அந்த பாகிஸ்தான் பரிமாறும் போது
ஒரு பாகிஸ்தான்காரன் இந்தியர்களிலே ராணுவத்திலே ஒரு பிஸ்கட் கொடுக்கிறார் என்றால் அந்த உணவுப் பொருளை நாயிடம் போடுவாராம். யார்? நம் இந்தியர். போட்டுவிட்டு அது நாய் உண்டு பிறகு அது உயிரோடு இருந்தால் அந்த தின்பண்டத்தை வாங்கி இந்திய ராணுவத்தார் சாப்பிடுவார்கள். அதே போல இந்திய ராணுவத்திற்கு உண்டான பொருளை அந்த பாகிஸ்தான் ராணுவத்திலே கொடுக்கும் போது அந்த தின்பண்டத்தை வாங்கி பாகிஸ்தான் பற்றி அப்படியே சாப்பிட்டு விடுவாராம். இவர் கேட்டாராம் நம் இந்தியக்காரர், ஏன் நாங்கள் சாப்பிடும் போது உங்கள் நாட்டை நாங்கள் சோதித்து சாப்பிடுகின்றோம், ஆனால் இந்தியர் கொடுப்பதை வாங்கி அப்படியே சாப்பிடுங்கள் என்ற போது இந்தியர்கள் நேர்மையானவர்கள் என்றும் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று ஒரு ராணுவத்திலே நாட்டை சார்ந்தவர்கள் நான் இங்கே அவருக்கு சிறையடித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறைய கட்டுப்பாடு இன்னைக்கு ராணுவத்திலே இருந்தால் இது சொல்வார்களே, இங்க இருக்கின்ற வீசக்காரோட ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார், அவர் சேவை மனப்பான்மை இருக்கும், ராணுவத்தில் வேலை செய்வதற்கு டிசிப்ளின் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், ஒரு திறமை இருக்கும், அந்த பின்பற்றத்தில் அதிகமாக இருக்கும். அப்படி பின்பற்ற 5 மணிக்கு எழுந்திருப்பார்கள், 3 மணிக்கு எழுந்திருப்பார்கள். ஏன்? இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். இன்று நாம் சுதந்திரம் பெற்றிருக்கிறோம், இந்த நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆள்கின்றோம் என்பதை விட இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக வாங்கி கொடுத்தவர்கள் தான் பெருமையாக இருக்கின்றவர்கள் தான். அதன் போலதான் இந்த ரத்தம் சிந்தியவர்கள் தான் பெருமைக்குரியவர்கள், அந்த நாட்டிலே வாழ்ந்தவர்கள். இதெல்லாம் மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொன்னார்களே பகத்சிங் என்று சொன்னான், அதற்கு அந்த ஆங்கிலேயன் சொன்னான், நீ ஒரு சுட்டால் ரத்தம் சென்று துடிதுடித்து சாவாய், ஆனால் தூக்கில் இட்டால் ஒரு கையில இழுப்போம் உடனே இறந்து விடுவார், உனக்கு தூக்கில் இடுவதுதான் ஈஸி என்று அந்த ஆங்கிலேயன் சொன்ன போது பகத்சிங் சொல்றான், எங்களை தூக்கிலே இடாதீர்கள், என்னை தூக்கிலே கையில இருக்கும் போது என் கால்கள் என் பூமியை விட்டு என் தாய்மையை விட்டு மேலே சென்றுவிடும், என் இறப்பு இந்த பூமியை தொடாது, என் மண்ணை தொடாது என்ற பகத்சிங் சொன்னான். என்னை சுட்டுக் கொள்ளுங்கள், சுட்டுக் கொண்டு நான் பூமியிலே விடும் போது என் ரத்தம் எல்லாம் என் தாய் மண்ணுக்கு சமமாக பூமியில் சிந்தும் என்று சொன்னாரே பகத்சிங். அந்த நாட்டிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மாணவர் செல்வங்களெல்லாம் படிக்க வேண்டும்.